அன்புக்குரியவர்களே, மாலிக் பின் தீனார் ரஹிமஹுல்லாஹி அலைஹி அவர்கள் மிக சிறந்த அறிஞர், கல்வியாளர். தன்னுடைய மனைவியோடு அமர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த மனைவி சொல்றாங்க, ஏங்க நீங்க ரொம்ப நல்லவங்கங்க, நிறைய நற்காரியங்கள்லாம் நீங்க செய்றீங்க. ஆனா 4 பேர் உங்களை பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நீங்க செய்றீங்க அப்படின்றாங்க. போற போக்குல இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில் நடந்திருந்தா என்ன ஆகியிருக்கும்? நம்மால ஒத்துக்க முடியுமா? அதை ஜீரணிக்க முடியுமா? ஆனா மாலிக் பின் தினார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மனைவியை ஒண்ணுமே கண்டிக்கல, எழுத்து கூட பேசல. ஒரு புன்முறுவலோட அதுக்கு பதில் கொடுக்குறாங்க. எப்படி பதில் கொடுத்தாங்கன்னா, இந்த பசரா நகர்ல நான் இத்தனை ஆண்டு காலமாக கல்வி பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். இந்த ஊர் மக்கள் யாருமே சொல்லாத ஒன்றை நீ கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறியே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே விட்டுட்டாங்க. அதை எவ்வளோ அருமையான நுணுக்கமான பதில் பாருங்க. ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, அவங்க கோவப்படல. நீலாம் ஒரு மனைவியா, என்னை பார்த்து நீ எப்படி சொல்லலாம், அப்படியா இப்படியா அப்படிலாம் அவங்க கோவப்படல. ஏன்னா ரொம்ப பக்குவம் பெற்றவங்க. சில நேரத்தில் மனைவி இப்படி சொல்லும்போது அதை நான் பெருசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆக மனைவிக்கு விட்டு கொடுக்கணும், அவங்கள மன்னிக்கணும் அப்படின்ற அறிவுரைகள் எல்லாம் அவங்க பிறருக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதையே தாங்களும் கடைபிடிக்கிறாங்க. ஆமா, இந்த மாதிரி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடக்கின்ற தம்பதிகள் இருந்தால் நிச்சயமாக இல்லறம் நல்லறம் தானே. ஆக உங்களுடைய இல்லறமும் நல்லறமாக என்றென்றும் தொடர இறைவன் கருணை புரிவானாக.